ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சார்பி ஃப்ரெண்ட்ஸ் விலாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். மினி டிஃபனோட சின்ன சின்ன டிப்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்து வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள். டிப்ஸுனால் ரொம்ப ரொம்ப பெருசு இல்லை, சில தவறுகள் ஏற்படலாம், அதை சரி பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் இது நான் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணணும்னு நான் பண்ணுறேன். மினி டிஃபனில் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி தான் செஞ்சுருந்தேன். கேசரிக்கு பார்த்தீங்கன்னா ரவா போட்டு வறுக்கையில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு வறுத்திங்கன்னா ரோஸ்ட் ஆகிறது கரெக்டாக ரோஸ்ட் ஆகும். அதே மாதிரி தண்ணி ஊற்றி சர்க்கரை போடுறப்போ கட்டி கட்டியாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த தண்ணி கொதிக்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுடணும். சர்க்கரையை போட்டிங்கன்னா அந்த கட்டி கட்டியாலாம் வரவே வராது. இது ஒரு தடவை நான் செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன், கட்டி கட்டியாக போய் அதை நசுக்கி எடுக்கிறதுக்குள்ளற. அப்போ எங்கள் சித்தி தான் சொன்னாங்க, நெய் போட்டுட்டு அதுக்கப்புறமா சர்க்கரையை போடணும்னு. இப்போலேருந்து நான் இப்படி தான் செய்கிறேன். கேசரி கரெக்டாக வரும். அதே மாதிரி ரவா, 1 கப்பு ரவாவுக்கு கேசரிக்கு 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்போ ரொம்ப கொலன்னு ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. லைட்டாக நரன்னு இருக்கணும். அப்போ தான் இந்த ஷேப்பு இது எல்லாமே கிடைக்கும். இது ரவா கேசரியோட டிப்ஸு. பூரிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பூரியுமே உப்பி தான் வரும் அப்படின்ற ஒரு டயலாகை நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கும் பூரி உப்பி வரணுன்னா மாவை கொஞ்சம் டைட்டாக பிசையணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசையக்கூடாது. இப்போது அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்கன்னா இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினாவே போதும். அந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சு வச்சு தேய்க்கிறப்போ ரொம்ப மெல்லீஸாக தேய்க்கக்கூடாது, கரெக்டாக கொஞ்சம் மொத்தமாக தேய்க்கணும். ஸோ அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா நீங்கள் போடுற பூரி எல்லாமே உப்பி தான் வரும். ஆஃபீஸு, ஸ்கூலு இந்த மாதிரியெல்லாம் போகிறதுனால ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறதே கிடையாது, ரொம்ப நாள் ஆச்சு. பட் இந்த மாதிரி டிஃபன் ஒரு 5 வெரைட்டி செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லி எனக்கும் தோணுச்சு. பாப்பாவும் செஞ்சு தாங்கம்மான்னு சொன்னால், சரி ஓகே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வடைக்கு என்ன டிப்புன்னா, வடை மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் உப்பு, அதில் வெங்காயம், கருவேப்பிலை, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை போட்டுட்டு ஒரு மரக்கரண்டி இருந்தால் அந்த மரக்கரண்டியால் நல்லா பீட் பண்ணணும். அந்த மாதிரி பீட் பண்ணிங்கன்னா மாவு வெண்ணெயாட்டம் வந்துடும். அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு வடையை போட்டிங்கன்னா இந்த மொறுமொறுப்பான வடையை எங்கேயுமே சாப்பிட முடியாது. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். சாட்டர்டேங்கிறதுனால ஸோ ஒரு லைட்டாக வைப்பு பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு. அப்படியே கிரைண்டரில் மாவும் அரைச்சிட்டேன். அன்னைக்கு டே ரொம்ப ரொம்ப பிஸியாக போச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சாம்பார், அதுவும் கடையில் வைக்கிற சாம்பாரே வேணும்னு கேட்டால் அதுக்கு நான் சூஸ் பண்ணது தான் இதோட டிப்பு, ஆச்சி ஹோட்டல் சாம்பார் பொடி. நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அசல் ஹோட்டலில் வாங்கின சாம்பார் மாதிரியே இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த இட்லிக்கும் சாம்பாருக்கும் வடைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பருப்பு காவாசி தான் வெந்திருக்கு, அந்தளவுக்கு வேகலை அப்படின்னா அந்த தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டு அந்த கரண்டியால் நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா பருப்பு நல்லா மசிஞ்சிரும். பருப்பு நல்லா மசிஞ்சு இருந்தால் தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இது சாம்பாருக்கு இன்னொரு டிப்பு. எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்டேருந்துலாம் ஒரு டிஃபன் செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறதெல்லாம் கஷ்டம்தான். இருந்தாலும் அவங்களே வாயை திறந்து சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பொங்கல். இந்த பொங்கலுக்கு என்ன டிப்புன்னா, மிளகு கொஞ்சமாக போட்டுட்டு ஜீரகம் நிறைய போடுவேன். ஏன்னா அந்த ஜீரகம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பொங்கலுக்கு. ஸோ எப்பொழுதுமே ஜீரகம் நிறைய போட்டால் அது டைஜஷன் ஆகிறது சீக்கிரமாக ஆகிடும். அதனால் பொங்கல் தாளிக்கையில் ஜீரகம் நிறைய போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ வடை போட்டாச்சு. வடை எப்படி கலர்ஃபுல்லாக எவ்வளோ சாஃப்டாக மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணி என்னையும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்தால் கூட தெரிஞ்சுக்க முடியும், கரெக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. எங்கள் வீட்டில் செஞ்ச 5 ஐட்டம் மினி டிஃபன் சூப்பராக இருந்துச்சு. சண்டே அன்னைக்கு என்ன லஞ்ச் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். சண்டே அன்னைக்கு மட்டன் சூப், சிக்கன் கிரேவி, முட்டை பொடுமாஸ் இதுதான் பண்ணணும். சூப் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சின்ன குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்புத்தூள் போட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 15 போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு 3 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். அப்புறம் மிளகு ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா கழுவி வச்சிருக்கிற மட்டனை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். நான் எப்பொழுதும் நான்வெஜ்ஜுக்கு அரிசி களைஞ்ச தண்ணியை தான் யூஸ் பண்ணுவேன். இன்னும் சூப்புக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான உப்பையும் போட்டு 5 விசில் விட்டு கறி நல்லா வெந்ததும் அதில் கொஞ்சமாக தேங்காய் சோம்பு அரைச்சி, மல்லித்தலை, கொத்தமல்லி தலை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் சூப் ரெடி ஆகிடும். அடுத்தது சிக்கன் கிரேவிக்கு மசாலா. ஒரு கடாயில் மிளகு, ஜீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, ஒரு 2 மிளகாய் அதையும் போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, மசாலா சாமான் எல்லாத்தையும் போட்டுட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 15 போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது ஒரு 2 ஸ்பூன் போடணும். அதையும் நல்லா வாசனை போக வதக்கிட்டு, தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுட்டு அதை நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயெல்லாம் மறுபடியும் வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன், மல்லித்தூள் அதையும் போட்டு வதக்கிட்டு, மஞ்சத்தூளும் தயிரும் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்த சிக்கனை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அரைச்சிட்டு வந்த பொடியையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அதுலேயே பாதி வெந்துடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை திறந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மாதிரி வந்திருக்கும். அதில் கொஞ்சம் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஊற்றிருக்கேன். தேங்காய் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் மூடிட்டிங்கன்னா அது ட்ரை ஆகி கிரேவியாக வந்துடும். சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணது எல்லாமே சின்ன வெங்காயம், அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழம்பு, சூப்பு, முட்டை பொடுமாஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்பாத்திக்கு சைடிஷ் 2 சைடிஷ் செஞ்சுருக்கேன். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு தான் இந்த ஃபுல் வீடியோவும். சப்பாத்திக்கு சைடிஷ் புதுசாக செய்யணும்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்டான சப்பாத்திக்கான சைடிஷ் ரெடி. பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருள் சோம்பு, ஜீரகம், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேப்சிகம், பெருசாக கட் பண்ண வெங்காயம், அப்புறம் உருளைக்கிழங்கு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாம சோம்பு, ஜீரகம், கொஞ்சமாக நிலக்கடலை போட்டு 3த்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அது ஓரமாக வச்சுக்கலாம்.
இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதை ஃப்ரை பண்ணிடணும். எடுத்து தனியாக வச்சிடணும். இப்போ உருளைக்கிழங்கையும் கட் பண்ணதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி லைட்டாக கலர் மாறும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை ஓரமாக வச்சுட்டு அதே எண்ணெயில் கொஞ்சமாக வெங்காயம் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் அதையும் போட்டு வதக்கிட்டு 2 தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நாம் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் இல்லையா நிலக்கடலை, சோம்பு, ஜீரகம் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கு தேவையான உப்பை போட்டு 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சோன்னே எண்ணெயில் வதக்கி வச்சிருக்கிற காய்கறியை போட்டு மறுபடியும் கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அது மேலே கொத்தமல்லியை தூவி சப்பாத்தியோட எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் ஃபுட்டு மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது மேத்தி பொட்டேட்டோ பட்டாணி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோன்னே வெங்காயத்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினோன்னே இந்த வெந்தய கீரை இருக்கு இல்லையா அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, வேக வச்சு வச்சிருக்கிற பட்டாணி அதையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு அது லைட்டாக கலர் மாதிரி வந்தோடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா அதையும் போட்டுடுங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். பட் சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடையில ரொம்ப நல்லா இருக்கும். தோசையாக ஊற்றி நடுவில் வச்சு மசால் தோசை மாதிரி கூட சாப்பிடலாம். இதுவும் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.